இந்த பேஷண்ட்க்கு பாத்தீங்கன்னா வாய்க்குள்ள சீக்ஸோட உள் பக்கமா ஒரு growth மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்குன்னா காலிஃபிளவர் மாதிரி பூவா இருக்கு. கீழே காலிஃபிளவரோட ஸ்டெம் மாதிரியே இருக்கு பாருங்க. இது மல்டிபிள் growths. இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, தேர்ட் டைம் இதே மாதிரி growth வந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கட் பண்ணி எடுத்தாலும் இது ரெக்கர் ஆயிட்டே இருக்கு. இதை பயாப்சி பண்ணி லேப்ல டெஸ்ட் பண்ணதுல இது வந்து ஸ்குவாமஸ் பாப்பிலோமெட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் லீஷன். இது கேன்சர் கிடையாது. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்ங்கிற வைரஸ்னால ஸ்ப்ரெட் ஆகிறதுனால அதை கம்ப்ளீட்டா கட் பண்ணாம ஒரு சின்ன பார்ட் விட்டா கூட திரும்பி ரெக்கர் ஆகும். இது எதனால வருதுன்னா உங்களோட பிளட் சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதுனாலையும் இல்ல இம்யூனிட்டி குறையும் போதும் இது வரலாம். இம்யூனிட்டி ஜாஸ்தி பண்றதுக்கு ஜிங்க் அண்ட் விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து உங்களை இம்யூனிட்டியை பூஸ்ட் அப் பண்ணிக்கலாம். பிளட் சுகரை கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும். ஓரல் ஹைஜீனை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். அதாவது ரெகுலரா ஒன்ஸ் இன் 6 months நீங்க உங்க டென்டிஸ்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ஷார்ப் டீத் இருந்தா அதை ரவுண்ட் பண்ணிக்கணும். ஸ்கேலிங் பண்ணிட்டு உங்க ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாலே இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி லீஷன்ஸ் வராம நம்ம தடுக்க முடியும்.